என்ன எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக அதான் நீ கண்ணு முடிச்சிங்களா? சும்மா ஆமாங்க. சம்பந்தி, இந்த படுபாவி உங்களை கொல்ல பார்த்தான். ஆமா சம்பந்தி, இவன் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தான். நீங்க நுரத்தள்ளி மயங்கி விழுந்துட்டீங்க. நாங்க தான் போய் டாக்டரை கூட்டு வந்தோம். இல்லன்னா வெட்டியான கூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கம்மா. ஐயோ ஐயோ அம்மா, அவன் சொல்றதுல நம்பாதீங்க. உங்களுக்கு நான் தினம் குடுக்கற மாத்திரை தான் கொடுத்தேன். அப்போ தினமும் நீங்க அவங்கள சாகடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. ஐயோ மேடம், இந்த டேப்லெட் வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். நீங்க தப்பிச்சிட்டீங்க. அட பாவி, உன்னை புள்ள மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாளேடா. அவளை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க? அதான் நான் காப்பாத்திட்டேன்ல. இனிமேலாவது மாத்திரையை கேர்ஃபுல்லா கொடுங்க. மாத்திரையை நாங்க எங்க குடுக்குறோம்? இவங்களுக்கு தினம் இவன் தானே குடுக்குறான். ஓஹோ சார், இனிமே நீங்க கொடுக்கும்போது மாத்திரையை படிச்சு பார்த்துட்டு கொடுங்க சார். நீங்க வேற, அவனுக்கு அவன் பேரே படிக்க தெரியாது. அவன் எங்க மாத்திரையை படிச்சு பார்ப்பான். அப்புறம் அவர் எதை வச்சு மாத்திரை தராரு? வெள்ளை மாத்திரை தலைவலிக்கு, சிவப்பு மாத்திரை வயிற்று வலிக்கு, பச்சை மாத்திரை பசி எடுக்கிறதுக்கு, மஞ்சள் மாத்திரை ஜீரணமாகிறதுக்குயா. ரோஸ் கலர் இருந்தா அவங்கள கொல்றதுக்கு. அதான் சம்பந்தி உங்களுக்கு கொடுத்துருக்கா. அம்மா, என்ன அப்படியெல்லாம் பார்க்காதீங்கம்மா. இனிமே இவன் எனக்கு மாத்திரை கொடுக்க வேண்டாம். ஷோ, நீங்களே கொடுங்க. ஆகட்டும் பாரிஜாத்தம். முதல் அப்பு சக்சஸ். அது மாத்திரை கொடுக்கிற பதவி எனக்கு வந்துருச்சு. பெரிய மந்திரி பதவி வந்துருச்சு. மூடி நீரியா? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? ஐயோ, 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 ஐயோ. அழகான புள்ளிமானே, உனக்காக அழுதேனே. பொண்ணுக்கு தாலி எதுக்கு? பொண்ணுக்கு 3 முடிச்சு வெகுமானோ. அர்த்தராத்திரி என்னடா தேடுற? இல்ல, ராத்திரி வேலை ஏதோ கழுது கத்துற மாதிரி இல்ல. கழுத இல்ல, ரங்க. அழகானே அழகானே புள்ளிமானே, உனக்காக அழுதே. ஏன்டா தூங்குறவங்களை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் டிஸ்டர்ப் பண்ணல, பாட்டு பாடி நிக்கிறேன். நீ பாடல, அவங்க பாடினத கொலை பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், எதுடா இப்ப வெத்த சீன் போட்டுக்கிறப்ப? அம்மா மனசுல இடம் பிடிக்க போறேன். அம்மா மனசு என்ன 12B பஸ்ஸாடா? அதுல இடம் பிடிச்சி என்னடா பண்ண போற? நான் போன பதவிய மீட்க போறேன். என்ன பதவி? அதான் மாத்திரை குடிக்கிற பதவி இல்ல, அதுதான். பெரிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, பதவி திருப்பி வாங்குறாரு. டேய், அவங்களே குடுக்கணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன்டா. பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. பார்க்கலாமா? நான் பாட்டு பாடியே அம்மா மனச கரைச்சிருவேன். அழகான புள்ளிமானே. டேய், அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னா அம்மா பாட்டு பாடணும். நீ பாடிக்கிட்டு இருக்கிறது காதல் பாட்டு. காதல் பாட்டா? அது தெரியாம பாடிங்கிறாடா பண்ணாட. டேய், இன்னொரு தடவை இந்த வாயை வச்சுக்க நீ பாடின மாமன கோணி ஊசையில வாயை தட்டி விடுற ராஸ்கல். பாடாதா, வாய மூடு. அம்மா, இங்கே வா வா, ஆசை முத்தம் தா தா, இளைய சோறு ஏய், போட்டு. என்ன பண்ற? அம்மா பாட்டு பாடுகிறேன். ஐயோ, ஜெயராமா எப்ப எங்க பாங்க? கீழே படுத்து நிக்கிறேன். பத்து அடடா, என் புள்ள வந்துருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இந்நேரம் லேண்ட் ஆயிருப்பான். அம்மானு ஓடி வந்து என்ன பிடிச்சுப்பான். ஏன் குறுக்க வந்து நிக்கிற? நான் எங்க குறுக்க நிக்கிறேன்? வாசல் அந்த பக்கம் இருக்கு. இது பாரு, உன் புள்ள வந்துட போறான். நீ எதுக்கு அனாவசியமா இமோஷனல் ஆற? புரியாம பேசாதேயா. நானே 22 வருஷம் கழிச்சு என் புள்ளைய பார்க்க போறேன். அவன் சிவப்பா இருப்பானா, கருப்பா இருப்பானா, குட்டையா இருப்பானா, நெட்டையா இருப்பானா, ஒல்லியா இருப்பானா, குண்டா இருப்பானா, ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, நம்ம புள்ள அழகா அம்சமா இருப்பான், என்ன மாதிரி. இல்லங்க, வாசல் இருக்குது, அது எடுங்க. யோ, குறுக்க குறுக்க பேசாம போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணு போயா. அம்மா, ரெடியா தான் வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கியா? சரி சரி சரி, நாங்களும் வச்சிருக்கோம்.
எதுக்கு இவ்வளவு வார்த்தை? நீங்க தானே ரெடி பண்ண சொன்னீங்க. என்கிட்டயும் சொன்னீங்க. ஐயோ என்கிட்டயும் சொன்னீங்க. என்கிட்டயும் சொன்னீங்க சம்பந்தி. ஐயோ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேனா? என்கிட்டயும் சொன்னீங்க, நானும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்பா ஆர்த்தி ரெடி பண்ணிய அது கக்கஸ் வீட்ல ரெடி பண்ணுவ. டேய் தட்டு அந்த பக்கிங்கள எடுத்துக்கிட்டா, அதனாலதான். அப்படியா? ஏமா ஆர்த்தி ரெடி பண்ண சொல்லி பக்கத்து வீட்ல சொல்லல. இல்ல இல்ல இல்ல. நைஸ் ஸ்மைல்மா. பட் எங்களால தான் பார்க்க முடியல. சம்பந்தியம்மா, உங்க புள்ள வரதுக்குள்ள எங்கெல்லாம் ஒரு வழி பண்றீங்க போல இருக்கு. அம்மா, இப்போ வர்றதாவது உங்க ஒரிஜினல் புள்ளியா இருக்கும்னு சாமி வேண்டிக்கோங்கம்மா. இல்ல ரங்கா, நான் அமெரிக்காவுக்கே போன் பண்ணி பேசிட்டேன். இப்போ வரப்போறவன் தான் ஏன் புள்ள. ஏய், ஹே, ஹே. உங்க புள்ள வரட்டும், அவனை என் பக்கம் படைச்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது நீ தலை கீழ நின்னாலும் நடக்காதுடி. அவரை கட்டிக்க போறது நான் தான். ஏய், அவர் எனக்காக பார்த்த மாப்பிள்ள, அவரை நான் தான் கட்டிப்பேன். நன்றி. டக்கராய நமக. எது டக்கராயின நமகா? சாமி என்ன சாமி, மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க. மீட்டருக்கு இல்லையா? நல்லா இரு. சாமி நில்லுங்க. என்ன மீட்டருக்கு மேல கேச போடுவோம்னு பார்த்தா ஆசை போடுற? காசை கொடுங்க சாமி. உனக்கு பணம் தானே வேணும். ஆனா என்கிட்ட டாலர் இருக்கே. எது முருகன் டாலரா? அத நீயும் கழுத்துல போட்டுக்க, காசை கொடுங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொன்னது அமெரிக்கன் டாலர். அது அமெரிக்கால எவனா ஆட்டோ ஓட்டினுப்பா, அவங்கிட்ட போய் கொடு. நீ இந்திய பைசாவை குடியா? இப்ப பணம் வேணும் அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு, வந்துடுறேன். எதுக்கு? அப்படியே எகிரி குச்சி ஓடிடலான்னு பாக்குறியா? என்ன பார்த்தா சந்தேகப்படுற? உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தா தான் என் சந்தேகமா இருக்குது. போ சீக்கிரம் எத்தணும் போ. திருட போறான் போல இருக்குது. எந்த வேஷத்துல போறான் பாத்தியா? அம்மா, ஐயோ என் புள்ள வந்துட்டான். வாசல் அந்த பக்கம். வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. தள்ளு தள்ளு தள்ளு, வழி விடுங்க. ஏமா, உங்க பையன் ஏதோ அமெரிக்கால சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கான். நீங்க இவன் ஏதோ சாம்பிராணி போற தீவெட்டி மாதிரி இருக்கான். பின்ன இந்த அனுகொண்டா எனக்கு ஆரியாவை பொறுப்பா. ஏய் வாயை மூடுடா. சார் இது என் பையல சார், இது யாரோ பரதேசி. யோ போயிட்டு அப்புறம் வாயா. அம்மா, ஆ? அதான் போயிட்டு அப்புறம் வான்னு சொன்னேன்ல. அம்மா, நான் தாம்மா உங்க புள்ள. ஓஹோ, 5 வயசுல இவர் கையில காம்பஸால குத்திட்டு ஓடி போன பையன் நீதான். ஆமாம்மா. அமெரிக்காவுக்கு நான் போன் பண்ணி அப்பப்போ உன் போட்டோ அனுப்புன்னு சொன்னனே, அந்த பையன் நீதான். ஆமாம்மா. இப்படி சொல்லிதான் ஏற்கனவே 3 பேர் வந்தானுங்க. அடுத்தது நீயா? டேய் ரங்கா, தூக்குடா அந்த கட்டைய. உத்து கட்டிய தூக்குடா. இந்தாங்கம்மா. ஏண்டா, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படிடா தெரியுது? எவனோ வந்து ஏமாத்துறீங்க. உடனே நம்ப வேணாம். சாமியார் பையனா இருக்கு, நீ ஏன் பிள்ளையா? போய் சொல்றியா? போய் சொல்றியா? என்ன ஏமாத்த நினைக்கிறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நிறுத்தும்மா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்ல போடுங்க, நல்ல போடுங்க. நான் தாம்மா உங்க புள்ள. ஏண்டா ஆளாளுக்கு லைன் கட்டி வந்து என்ன ஏமாத்துறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கேனச்சிருக்க மாதிரி இருக்கா? அதுல என்னம்மா சந்தேகம்? செருப்பா ஐயோ, நான் தாம்மா உங்க புள்ள. இல்ல. நான் எதை காட்டுவேன், எப்படி நிரூபிப்பேன்? உங்க சாமியார் வழியா பப்ளிக்கா காட்டுற நீ. சும்மா இருடா. அம்மா, இத பாருமா. என்னடா அது கோடு? கோடு இல்லடா, சூடு. சூடா? எங்க அப்பா வேலைக்காரியோட உல்லாசமா இருக்கத நான் பாத்துட்டேன்னு எங்க அப்பா போட்ட முதல் சூடுடா அது. இங்க பார். உங்க அப்பா 2வது வேலைக்காரோட உல்லாசமா இருந்தப்ப பார்த்தா? இது அம்மா இல்ல, கார் டிரைவரோட சட்டையை நான் கீழ்ச்சிட்டேன்னு எங்க அம்மா போட்ட 2வது சூடு இது. சரி மூடு. எங்க அப்பா கத்து கொடுத்த கணக்கு பாடத்தை அப்படியே படிச்சு பரீட்சையில எது ஃபெயில் ஆயிட்டு வந்துட்டேன்னு எங்க அம்மா போட்ட 3வது சூடு இது. ஐயோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது என்னதுடா? இவங்களுக்கு போய் புள்ளையா பிறந்தமேனு நடு ஹால்ல நின்னுட்டு நானே எனக்கு போட்டுக்கிட்ட 4வது சூடு இது. சூடாடா போட்டுக்கணும், தூக்கலடா போட்டுக்கணும். ஏமா, உன் பிள்ளைக்கு சோறு போடுறதோட சூடு போடுறது அதிகமா இருக்க. சும்மா இருங்க சார். ஏயா, இவன் நம்ம புள்ளதானா? என்ன கேட்டா? என்னைய பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுற?
அவ எங்க என்ன புருஷன் மாதிரி ட்ரீட் பண்றா, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தானே ட்ரீட் பண்றா. ஏய் இது- என்ன வாய் நீளுது? கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் வரணும். இல்ல அதுக்கு தான் நான் அப்பவே நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சாங் வச்சுக்கலாம்னு சொன்னேன். உனக்கு ஃபேமிலியா பெருசு இல்ல சாங் வேற. யோ வேணா சும்மா இரியா. சரிங்கண்ணா. அம்மா நான் தாம்மா உன் புள்ள, நம்புமா. அம்மா இது நீ நானும் 5 வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோம்மா. ஏய் யாரா ஏமாத்துற? அந்த அம்மாக்கு 5 வயசா இருக்கும், நீ எப்பறம் போட்டோ எடுப்ப? எனக்கு 5 வயசு இருக்குமா எடுத்த போட்டோடா அது. சரிடா. அம்மா இதுல உன் போட்டோ என்கிட்ட இருக்கு, என் போட்டோ உன்கிட்ட இருக்கு. அத ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இவர் செத்துருவாரு. ஏய், அப்பாடி நான் தப்பிச்சிட்டேன். நான் தான் உன் புள்ளன்னு உனக்கு கிளியரா புரிஞ்சிரும்மா.